அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம கேட்க போவது மேகா பாண்டிச்செல்வம் அவர்கள் எழுதிய விதி கட்டிய காதல் கதையின் 10வது அத்தியாயம். இந்த கதையின் குரலாக நான் உங்கள் ஆத்யா. இந்த கதையை தொடர்ச்சியாக கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாருங்கள் இன்றைய அத்தியாயத்திற்குள் நுழைவோம். மீனாட்சி திருக்கல்யாணத்தின் புனித நாதம் இன்னும் காதுகளில் ஒலிக்க கோவில் வாசலில் தொடங்கிய ஒரு சந்திப்பு. ஒரு பொய் பெயர் கங்கா, ஒரு கருப்பு ஆடியின் நிழல், ஒரு பழைய பிறவியின் நினைவு. இஷிதாவின் நெற்றியில் இருந்த குங்குமம் ஒரு தற்செயலா, அல்லது பல நூற்றாண்டுகளுக்கு முன் கொடுத்த வாக்குறுதியின் முத்திரையா? இவையெல்லாம் சாதாரண சம்பவங்களா, அல்லது பல ஜென்மங்களை கடந்த விதியின் மீள் பிறப்பா? இன்றைய அத்தியாயத்தில் காதல், குழப்பம், ரகசியம், மறுபிறவி நினைவுகள், மேலும் சத்கோண சக்தியின் மறைந்த மர்மம். காதலா, பகையா, அல்லது மறுபிறவியில் தொடரும் ஒரு போரா? கவனமாக கேளுங்கள், ஏனென்றால் இன்றைய அத்தியாயத்தில் ஒரு ரகசியம் மட்டுமல்ல, ஒரு சாம்ராஜ்யத்தின் வரலாற்றையே திறக்கப் போகிறது. ஒரு சிறிய டீட்டெயில் கூட அடுத்த அத்தியாயத்தின் ரகசியமாக இருக்கலாம். மீனாட்சி திருக்கல்யாணம் முடிந்தது. இஷிதா, சிவாஞ்ச், லக்ஷ்மி, மித்ரா, வாசு, விக்ரம் அனைவரும் கோவில் வாசலிலிருந்து கார் பார்க்கிங் நோக்கி நடந்தார்கள். வெளியில் சத்தம் இருந்தாலும் அவர்களின் மனதில் மட்டும் அமைதி இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எண்ணத்தில். ஆனால் அந்த நேரத்தில், அந்த கூட்டத்தில் ஒரு ஜோடி கண்கள் மட்டும் இஷிதாவை பார்த்து கொண்டிருந்தது. அந்த மனிதன் மெதுவாக அவனுக்குள் சொன்னான், இந்த புடவையில ரொம்ப ஹாட்டா இருக்க கங்கா என்று. அந்த நொடி அவனுடைய வலுவான கை இஷிதாவின் கையை பிடித்து நிறுத்தியது. இஷிதா அதிர்ச்சியில் திரும்பி பார்த்தாள். கங்கா, எப்படி இருக்க என்று அந்த மனிதன் கேட்டான். ஆம், அந்த மனிதன் வேற யாரும் இல்லை, ஆரவ் தான். ஆரவ் கண்கள் திடீரென்று இஷிதாவின் உச்சி வகுட்டில் இருந்த குங்குமத்தை பார்த்தது. கங்கா, உச்சி வகுட்டுல குங்குமம் வச்சிருக்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று ஆரவ் கேட்டான். அவனுடைய குரலில் குழப்பம். அந்த குரலை கேட்டதும் மற்றவர்கள் எல்லாரும் திரும்பி பார்த்தார்கள். இஷிதா தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, இல்ல, மீனாட்சி திருக்கல்யாணம் பார்க்கும்போது தவறுதலா குங்குமம் விழுந்துருச்சு என்று இஷிதா சொன்னாள். ஓ, சரி சரி. கடைசியா சந்திச்சப்போ உன் அட்ரஸ், போன் நம்பர் எதுவுமே தரலையே என்று ஆரவ் கேட்டான். அந்த நேரம் சிவாஞ்ச், வாசு, விக்ரம் அனைவரும் ஆரவ் இஷிதாவின் கையை பிடித்திருப்பதை கவனித்தார்கள். மேலும் ஆரவ் இஷிதாவை கங்கா என்று அழைத்ததை கூட கவனித்தார்கள். வாசுவுக்கும் சிவாஞ்சுக்கும் நினைவு வந்தது பெங்களூர் ஸ்கூட்டி ரெண்டல் ஷாப்பில் நடந்த சம்பவம். இஷிதா, லக்ஷ்மி அவர்கள் பேச விருப்பமில்லாத நபர்களிடம் அவர்களை தவிர்க்க கங்கா மற்றும் யமுனா என்ற பொய் பெயர்களை பயன்படுத்துவார்கள். விக்ரம் அதற்கு நீங்க வேற யாரோ என்று சொல்ல முயன்றான். ஆனால் சிவாஞ்ச் விக்ரமின் கையை பிடித்து நிறுத்தினான். கண்களால் சிக்னல் கொடுத்து மெசேஜ் பார்க்க சொன்னான். சிவாஞ்ச் விக்ரமுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தான். இஷிதா லக்ஷ்மியோட உண்மை பெயரை சொல்லாத, இஷிதாவை கங்கானு லக்ஷ்மியை யமுனானு கூப்பிடு என்று எழுதியிருந்தது. விக்ரம் உடனே டைப் செய்தான். ஏன் என்று. சிவாஞ்ச் அதற்கு பதில் மெசேஜ் அனுப்பினான். பிறகு சொல்றேன், முதல்ல வீட்டுக்கு போலாம் என்றான். வாசுவுக்கு பெங்களூரில் ஸ்கூட்டி ரெண்டல் ஷாப்பில் நடந்த விஷயங்கள் அனைத்தும் தெரியும் என்பதால் அவன் ஒன்றும் கேட்கவில்லை. அந்த நேரத்தில் ஆரவ் பேசிக்கொண்டிருந்த பொழுது விக்ரம், வாசு, சிவாஞ்சை பார்த்தான். ஒரு நொடி ஆரவின் கண்கள் அதிர்ச்சியில் உறைந்தது. ஆனால் முகத்தில் காட்டவில்லை. விக்ரம் திரும்பி இஷிதாவையும் லக்ஷ்மியையும் பார்த்து சொன்னான், கங்கா, யமுனா போலாமா, நேரமாகுது என்று விக்ரம் சொன்னான். இஷிதா, லக்ஷ்மி இருவரும் அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரின் மனதுக்குள், விக்ரமனாக்கு எப்படி தெரியும் நம்ம இந்த ஃபேக் நேம் பயன்படுத்துறது என்று மனதில் 1000 கேள்விகள் இருந்தன. ஆனாலும்
இஷிதாவும் லக்ஷ்மியும் விக்ரமை பார்த்து சரியண்ணா என்றார்கள். அப்பொழுது ஆரவ் இஷிதாவை பார்த்து கேட்டான், கங்கா, நான் உன் நண்பன் தானே, வீட்டுக்கு கூப்பிட மாட்டியா என்றான். இஷிதா என்ன சொல்ல என்று யோசிக்க விக்ரம் உடனே முன்னே வந்து சொன்னான், ஹாய், நான் கங்காவின் அண்ணா விக்ரம். இன்று வீட்டுல பெற்றோர் இல்ல, மற்றொரு நாள் கண்டிப்பா இன்வைட் பண்றோம் என்றான் விக்ரம். ஹாய் சார் என்றான் ஆரவ் விக்ரமை பார்த்து. பிறகு ஆரவ் இஷிதாவிடம், அப்படின்னா உன் போன் நம்பர் கொடு கங்கா என்றான். அதற்கு விக்ரம் ஆரவை பார்த்து அமைதியாக சொன்னான், ஆரவ், எங்க ஊர்ல பொண்ணுங்க சாதாரணமா நம்பர் கொடுக்க மாட்டாங்க, ஏன் நம்பர் எடுத்துக்கோ என்றான் விக்ரம். ஆரவ் விக்ரமின் போன் நம்பரை வாங்கி கொண்டான். அவர்கள் அனைவரும் காரில் ஏறினார்கள். டிரைவர் சீட்டில் வாசுவும் அவனுக்கு அருகில் சிவாஞ்சும், அவர்கள் இருவருக்கு பின்புறம் விக்ரமும் மித்ராவும் ஏறிக்கொண்டார்கள். அவர்களுக்கு பின்னால் லக்ஷ்மியும் இஷிதாவும் ஏறிக்கொண்டார்கள். கார் கோயிலை விட்டு சில நிமிடங்கள் சென்றது. சில நிமிடங்களுக்கு பின்பு சிவாஞ்ச் ரியர் வியூ மிரரில் பார்த்த பொழுது ஒரு கருப்பு ஆடி கார் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. இஷிதாவின் வீடு அருகில் வந்த பொழுது சிவாஞ்ச் வாசுவிடம், வாசு, இஷிதா வீட்டுக்கு போகாத, மதுரையில இருக்கிற நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போ என்றான் சிவாஞ்ச். அதற்கு வாசு சிவாஞ்சிடம் ஏன் என்று கேட்டான். கோவில்ல இருந்து ஒரு கார் நம்மள ஃபாலோ பண்ணுது என்றான் சிவாஞ்ச். விக்ரம், வாசு இருவரும் அதிர்ச்சியில் சிவாஞ்சை பார்த்து கேட்டார்கள், மதுரையில யார் நம்மள பின்தொடர்வாங்க என்றார்கள். அதற்கு சிவாஞ்ச், எனக்கு தெரியல என்றான். அந்த நேரத்தில் லக்ஷ்மியும் இஷிதாவும் விக்ரமிடம் கேட்டார்கள், விக்ரமண்ணா, நாங்க இந்த ஃபேக் நேம் பயன்படுத்துறது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று இருவரும் கேட்டார்கள். விக்ரம் திரும்பி சிவாஞ்சை பார்த்து, சிவா, நீ ஏன் அப்படி என்ன சொல்ல சொன்ன என்று கேட்டான். அப்பொழுது வாசு அமைதியாக அவனிடம் இருந்த அந்த எல் கீச்சனை எடுத்து காட்டினான். அது பெங்களூரில் ஸ்கூட்டி ரெண்டல் கம்பெனியில் கிடைத்தது. அதை பார்த்தவுடன் லக்ஷ்மி அதிர்ச்சி அடைந்தாள். இது என்னோட கீச்செயின், நாங்க தொலைச்சிட்டோம்னு நினைச்சோம் என்றாள் லக்ஷ்மி. அப்பொழுது வாசு விக்ரமிடம் நடந்த முழு சம்பவத்தையும் சொன்னான். பெங்களூரில் நடந்தது, அவர்கள் பின்தொடர்ந்தது, அந்த சந்தேகம். விக்ரம் கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். அதனாலதான் நேத்து உங்களை ரவுடின்னு நினைச்சிட்டாங்களா இவங்க ரெண்டு பேரும் என்றான் விக்ரம். நேத்து என்ற வார்த்தையை கேட்டவுடன் வாசுவுக்கு நினைவுக்கு வந்தது லக்ஷ்மி டவல்ல நின்ற அந்த காட்சியும் அவர்கள் இருவரும் பரிமாறிக்கொண்ட அந்த முத்தமும் தான். சிவாஞ்சுக்கு நினைவுக்கு வந்தது இஷிதாவுடன் நடந்த அந்த எதிர்பாராத முத்தம், மேலும் இஷிதாவின் இடது மார்பில் இருந்த சத்கோண வடிவ பிறப்பு அடையாளமும் தான். வாசு அனைவரையும் பார்த்து சொன்னான், அந்த கருப்பு ஆடிக்கார் இன்னமும் பின்தொடருது. சிவாஞ்ச் கெஸ்ட் ஹவுஸுக்குள் கார் நுழைந்ததும் அந்த ஆடி கார் சில நிமிடங்கள் காத்திருந்து பின்னர் மெதுவாக திரும்பி சென்றது. அந்த காரில் இருந்தவன் வேறு யாரும் இல்லை, ஆரவ் தான். ஆரவ் ஏன் அவங்கள ஃபாலோ பண்ணினான்? அவன் கங்காவின் வீட்டு முகவரியை தெரிந்து கொள்ளவே அவர்களை பின்தொடர்ந்தான். அவன் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டான். அவன் அவனுடைய பெற்றோர்களை அழைத்து வந்து இஷிதாவை திருமணம் செய்து கொள்ள கேட்க வேண்டும் என்று. ஆனால் ஆரவ் சிவாஞ்சியும் வாசுவையும் பார்த்தவுடன் அவன் மனதுக்குள் நினைத்து கொண்டான், என்னோட திட்டத்தை சீக்கிரமா நிறைவேற்றணும், இல்லாட்டி இவங்க ரெண்டு பேத்துக்கும் பழைய நினைவுகள் வந்துரும் என்று ஆரவ் அவனுடைய மனதுக்குள் நினைத்து கொண்டான். ஏனெனில் ஆரவ் கனவில் பார்த்தது முந்தைய பிறவியின் நினைவுகள். மகாதேவ் இப்பிறவியின் பெயர் சிவாஞ்ச், விஷ்ணு இப்பிறவியின் பெயர் வாசு. இருவரும் உயிர் நண்பர்கள், ஒருவருக்காக ஒருவர் உயிரை கொடுத்தவர்கள். ஆரவ் முந்தைய ஜென்மத்தில் எவ்வளவு தீய திட்டம் தீட்டினாலும் திரிபுர சுந்தரியை, இப்பிறவியின் பெயர் இஷிதா, திருமணம் செய்ய முடியவில்லை. மேலும் திரிபுர சுந்தரியிடம் இருந்த சத்கோண சக்தியை ரகுநந்த நாயக்கர், இப்பிறவியின் பெயர் ஆரவால், கைப்பற்ற முடியவில்லை.
அதனால் இப்பிறவியில் ஆரவ் ஒரு தீய திட்டம் தீட்டினான். இந்த முறை இஷிதாவையும் அவளுடைய சத்கோண சக்தியையும் என் வசப்படுத்துவேன் என்று ஆரவ் அவனுக்குள் உறுதியெடுத்தான். ஆரவ் கண்களில் ஒரு இருள். சரி, அவர்களின் முன்பிறவி கதையில் என்ன நடந்தது என்பதை இப்போது பார்க்கலாம். இந்த நாள் நிகழ்வுகளின் பின்னால் மறைந்திருக்கும் ஒரு ஆதிக்கதை உண்டு. அது அரச வம்சங்களின் வரலாறு. அது காதலும் குருதியும் கலந்த சத்தியம். அது சத்கோணத்தின் மர்மம். அவர்களின் பூர்வ ஜென்மத்தில் என்ன நிகழ்ந்தது? அதை இப்போது பார்க்கலாம். தென் திசையின் சூரிய ஒளி பொங்கிய பெருந்தேசம். மலைகள் காவலாய் நின்று, ஆறுகள் ஆசிர்வதித்து, படை வலிமையும் பக்தி பெருமையும் சேர்ந்த பேரரசு. அரண்மனை வாயிலில் காலடி வைத்தாலே வீரத்திற்கும் நீதி நெறிக்கும் வாசம் வீசும். அந்த பேரரசு மகாகாலவர்ம ராஜ்யம். இந்த ராஜ்யத்தின் மன்னர் அருள்மேகவர்ம பாண்டியன். சிங்கத்தின் தீர்மானம், அன்னையின் கருணை இரண்டும் கலந்த அரசர். தன் குடிமக்களை தன் உயிரென கருதும் தர்மச்சூரியன். இந்த ராஜ்யத்தின் அரசி இலக்கியவதி தேவி. அழகில் மின்னும் சந்திரகலா. அறிவில் வல்லவர். அரண்மனைக்கு இலக்கியமூட்டியவர். இந்த ராஜ்யத்தின் இளவரசர் அக்னிவர்ம பாண்டியன். சிங்கத்தின் தீர்மானம், தீ போல வீரம், ஆனால் உள்ளத்தில் தாமரை போல மென்மை. நண்பனை நம்பும் இயல்பு, அதுதான் அவனுடைய பலமும் பலவீனமும். இந்த ராஜ்யத்திற்கே செல்ல மகளாக இருக்கும் இளவரசி திரிபுர சுந்தரி. பிறந்த தருணமே பார்வதியின் அருள் பெற்றவள். அவளது இடது மார்பில் சத்கோண வடிவத்தில் ஒரு பிறப்பு அடையாளம் இருந்தது. அந்த அடையாளத்தின் கீழ் நோக்கி இருந்த முக்கோணம் நிரம்பியும் மேல் நோக்கி இருந்த முக்கோணம் வெறுமையாகவும் இருந்தது. சக்தியாக திகழும் இவள் அவளுடைய சிவனை சேரும் நாள் வரும் வரை அவளது சக்தி முழுமை பெறாது. மகாகாலவர்ம ராஜ்யம் அழகிலும் ஒழுங்கிலும் பெரிதாய் விளங்கிய தேசம். அங்கே வீதிகள் நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருந்தது. வீடுகள் அனைத்தும் ஒரே அளவில். அமைச்சரின் இல்லமும் விவசாயியின் இல்லமும் உலோக கலைஞரின் இல்லமும் ஒரே வசதியுடன். அங்கே சாதி என்பது உயர்வு தாழ்வு அல்ல, தொழில் மரபை அறியும் குறியீடு மட்டுமே. அனைத்து குழந்தைகளும் ஒன்றாய் பாடசாலையில் கல்வி கற்றனர். மகாகாலவர்ம ராஜ்யத்துக்கு அருகில் இருந்தது பத்மநாப சுந்தர தேசம். அது அளவில் சிறிதாய் இருந்தாலும் அழகிலும் ஒழுங்கிலும் மகாகாலவர்மம் ராஜ்யம் போல இருந்தது. பத்மநாப சுந்தர தேசத்தின் மன்னர் ராஜேந்திரவர்ம பாண்டியன். அவர் அருள்மேகவர்ம பாண்டியரின் தம்பி. அண்ணன் அளித்த தேசத்தை தர்மமாக ஆட்சி செய்தார். அந்த தேசத்தின் அரசி சுந்தரவல்லி தேவி. அவர் அமைதியின் வடிவு. இந்த தேசத்தின் இளவரசி தாமரை செல்வி. திரிபுர சுந்தரிக்கு ஒரு நாள் பின்னே பிறந்தவள். தாமரை போல் முகம், ஆனால் உள்ளத்தில் மலை போல உறுதி. திரிபுர சுந்தரியின் ரகசியங்களை காவல் காப்பவள். அருள்மேகவர்ம பாண்டியரின் தங்கை நித்தியமலர். அவருடைய மனம் மெல்லியது, ஆனால் அவருடைய அன்பு கடலை போல ஆழமானது. அவர் வடநாட்டிலிருந்து வந்தவரை காதலித்தார். அவர் காதலனின் பெயர் கிருஷ்ணப்பா நாயக்கர். அவன் புன்னகை மலர்ந்த முகம், ஆனால் உள்ளத்தில் பாம்பின் விஷம். அரசின் பொக்கிஷம் அரை பகுதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே நித்தியமலரை கவர்ந்தான் அவன். அவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்கள் ரகுநந்த நாயக்கர் மற்றும் சந்திரலேகா. ரகுநந்த நாயக்கர் அக்னிவர்ம பாண்டியரின் வயதை ஒத்தவன். சந்திரலேகா திரிபுர சுந்தரிக்கு ஒரு வாரத்துக்கு இளையவள். திரிபுர சுந்தரி பிறந்த நாளில் ஜோதிடர் அருள்மேகவர்ம பாண்டியரிடம் கூறினார், இவள் பார்வதி தேவியின் அம்சம்.
இவளது இடது மார்பில் சத்கோண வடிவ பிறப்பு அடையாளம் இருக்கிறது. அந்த சத்கோணத்தில் கீழ் நோக்கி இருக்கும் முக்கோணம் நிரம்பியும் மேல் நோக்கி இருக்கும் முக்கோணம் வெறுமையாகவும் இருக்கிறது. இவளின் வருங்கால கணவன் வலது மார்பில் சத்கோண வடிவ பிறப்பு அடையாளம் கொண்டு பிறந்திருப்பான். அந்த சத்கோண பிறப்பு அடையாளத்தில் மேல் நோக்கி இருக்கும் முக்கோணம் நிரம்பியும் கீழ் நோக்கி இருக்கும் முக்கோணம் வெறுமையாகவும் இருக்கும். இருவரும் திருமணம் புரிந்தால் இவளின் மேல் நோக்கி இருக்கும் முக்கோணம் நிரம்பும், அவனின் கீழ் நோக்கி இருக்கும் முக்கோணம் நிரம்பும். சிவனின்றி சக்தி முழுமையில்லை, சக்தியின்றி சிவன் முழுமையில்லை என்றார் ஜோதிடர். ஆனால் இடது மார்பில் சத்கோண வடிவ பிறப்பு அடையாளம் கொண்டவன் வந்தால் அவன் இந்த ராஜ்யத்திற்கு சாபம். அவன் காலடி வைத்தால் இந்த ராஜ்யம் வீழத் தொடங்கும் என்றார் ஜோதிடர். இறுதியில் அவர், உங்கள் மூதாதியரின் பூஜை தாலியை திரிபுர சுந்தரிக்கு அவள் பருவம் அடைந்த பின் அளிக்கவும். அதனுள் சத்கோண சக்தியின் திறவுகோல் மறைந்துள்ளது. ஆனால் அதை திரிபுர சுந்தரி மட்டுமே காண இயலும் என்றார் ஜோதிடர். இவை அனைத்தும் அறைக்கு வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்தார் கிருஷ்ணப்பா நாயக்கர். ஆனால் அவர் அந்த கடைசி வார்த்தையை கேட்க தவறினார். திரிபுர சுந்தரியை திருமணம் முடிப்பவன் வலது மார்பில் அந்த சத்கோண வடிவ பிறப்பு அடையாளம் இருக்க வேண்டும் என்பதை கிருஷ்ணப்பா நாயக்கர் தன் மகன் ரகுநந்தனின் இடது மார்பில் சத்கோண பச்சை குத்த வேண்டும் என்று திட்டமிட்டார். ஆனால் விதி அவருக்கு வித்தை காட்டியது. ரகுநந்தனின் இடது மார்பில் இயற்கையாகவே சத்கோண வடிவ பிறப்பு அடையாளம் இருந்தது. அதை கண்டதும் கிருஷ்ணப்பா நாயக்கர் நினைத்து கொண்டார், இந்த திட்டம் எளிதாக முடிந்துவிடும் போலேயே என்று மகிழ்ந்தார் கிருஷ்ணப்பா நாயக்கர். ஆனால் அவர் அறியாதது, அந்த சத்கோண வடிவ பிறப்பு அடையாளம் இடது மார்பில் இருந்தால் இந்த ராஜ்யத்தின் சாபம் என்பதை கிருஷ்ணப்பா நாயக்கர் அறியவில்லை. ஜோதிடர் மலைக்கு தவம் செய்ய புறப்பட்டார். என் திரும்புகை 18 ஆண்டுகளுக்கு பின்னர் என்றார் அவர். அந்த 18 ஆண்டுகள் கிருஷ்ணப்பா நாயக்கர் மெதுவாய் தனது சதியை பின்னினான். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவன் குடும்பத்தோடு மகாகாலவர்ம ராஜ்யத்திற்கு வந்தான். ஆரம்பத்தில் அக்னிவர்மனும் ரகுநந்தனும் எதிரிகளாக இருந்தனர். ஆனால் அதற்கு பிறகு அக்னிவர்மனும் ரகுநந்த நாயக்கரும் நண்பர்களாக மாறிவிட்டனர். ஆனால் அக்னிவர்மன் நம்பிக்கையின் மலர், ரகுநந்தன் நச்சு பாம்பு. அக்னிவர்ம பாண்டியனுக்கும் ரகுநந்த நாயக்கருக்கும் 20 வயது முடிந்துவிட்டது. அதே போல திரிபுர சுந்தரி, தாமரை செல்வி, சந்திரலேகா அவர்களுக்கு 18 வயது முடிந்துவிட்டது. திரிபுர சுந்தரி அறிவில் அசாதாரணமாக திகழ்பவள். கிருஷ்ணப்பா நாயக்கர் செயல்கள் தவறு என்பதை உணர்ந்தாள் திரிபுர சுந்தரி. ஆனால் தன் அத்தை நித்தியமலரின் மனதை உடைக்க விரும்பாததால் திரிபுர சுந்தரி மௌனமாக இருந்தாள். ரகுநந்த நாயக்கரை பார்க்கும் போதெல்லாம் திரிபுர சுந்தரியின் உள்ளுணர்வு அவளை தடுத்தது. திரிபுர சுந்தரி சந்திரலேகாவை நண்பியாக ஏற்றாள். ஆனால் திரிபுர சுந்தரி தனது ரகசியங்கள் அனைத்தையும் பகிர்வது தாமரை செல்வியிடம் மட்டுமே. அக்னிவர்ம பாண்டியன் தன் தங்கையான திரிபுர சுந்தரியையும் தனது சித்தப்பா பெண்ணான தாமரை செல்வியையும் சகோதரிகள் என நேசித்தான். மற்றொரு பக்கத்தில் இன்னொரு ராஜ்யம், சிவபெருமானின் திருவருளால் எழுந்த அரண்மனைகள், மேகம் தொடும் உயரத்தில் விளங்கிய அதிபெரும் பேரரசு ருத்ரகிரி சாம்ராஜ்யம், வானை நெருங்கும் கோபுரங்கள், கல்லால் கட்டப்பட்ட அரண்மனைகள், வீரர்களின் குரல் ஒலிக்கும் பயிற்சி திடல்கள். அங்கு பிறந்தவர்கள் அனைவரும் தாய் நாட்டை தாயாக கருதினர். இந்த ராஜ்யத்தின் அரசர்
தர்மசேகரன். அவரது பேரில் மட்டும் தர்மம் இல்லை, அவர் ஆட்சியிலும் தர்மம் வாழ்ந்து கொண்டிருந்தது. சட்டம் முன் எல்லோரும் சமம். போரில் அவர் சிங்கம், ஆட்சியில் அவர் சான்றோர். இந்த ராஜ்யத்தின் அரசி வைதேகி, அறிவும் அருளும் சேர்ந்த ராஜமங்கை. அவள் சொல் அரண்மனையின் விதியாகும். அவள் கருணை மக்களின் உயிராகும். அரசனின் முகம் நீதியின் ஒளி, அரசியின் இதயம் கருணையின் வடிவு. இவர்களுக்கு 2 குழந்தைகள். இந்த ராஜ்யத்தின் இளவரசன் மகாதேவ். தர்மசேகரனின் வீரமும் வைதேகியின் ஞானமும் இணைந்த வடிவம். 20 வயதிலேயே வாள் பிடித்தால் அது மின்னல், வில் எய்தினால் அது ஒரு இடி முழக்கம். அது மட்டுமின்றி குதிரை, யுத்த நூல் அனைத்திலும் வல்லவன். ஆனால் இளவரசன் மகாதேவின் சிறப்பு அவன் மனம். அரசனாக அமர்வதற்கு முன் மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என நினைப்பவன். இந்த ராஜ்யத்தின் இளவரசி மாதங்கினி. அவள் அண்ணன் மகாதேவனுக்கு உயிர். அரண்மனையின் புனித மலர் இவள். அழகிலும் அறிவிலும் ஒப்பற்ற இளவரசி. இந்த ராஜ்யத்தின் முக்கிய மந்திரி சந்திரவீரன். சூழ்ச்சி வந்தால் சிந்தனை கொண்டு வெல்பவர். அரசரின் வலது கை. சந்திரவீரனின் மனைவி அமுதவல்லி, தாய்மையின் துளிர். அவர்களுக்கு ஒரே மகன் விஷ்ணு. விஷ்ணுவும் மகாதேவும் சம வயதை உடையவர்கள். இருவரும் ஒன்றாக பிறந்தவர் போல போர் பயிற்சி, வில், வாள், குதிரை அனைத்திலும் இணை பிரியா தோழர்கள். 20 ஆண்டுகளாக மகாதேவின் ரகசியங்களை விஷ்ணு மட்டும் அறிவான். அதே போல விஷ்ணுவுடைய ரகசியங்கள் அனைத்தையும் மகாதேவ் மட்டுமே அறிவான். சந்திரவீரன் அவர் மகனுக்கு கூறிய உபதேசம்: உன் உயிர் ஆபத்தில் இருந்தாலும், உன் நேசங்கள் ஆபத்தில் இருந்தாலும், ராஜ்யம் ஆபத்தில் இருந்தால் முதலில் காப்பாற்றுவது ராஜ்யமே என்பார் அவர். அந்த வாக்கு விஷ்ணுவின் இதயத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது. மகாதேவின் முடிசூடு குறித்து ஆலோசனை எழுந்தபோது மகாதேவ் அரசரிடம் பணிவுடன் கூறினான்: அப்பா, நம் தேசத்தையும் அயல் தேசங்களையும் சுற்றி பார்த்து அவர்களின் ஆட்சி முறைகளை அறிந்து பிறகு முடிசூட விரும்புகிறேன் என்றான் மகாதேவ். அரசரும் மந்திரியும் மகிழ்ந்தனர். விஷ்ணுவை மகாதேவுக்கு துணையாக அனுப்பினர். விஷ்ணுவும் மகாதேவும் பல ராஜ்யங்களை கடந்தபோது மகாதேவும் விஷ்ணுவும் இந்த ராஜ்யத்தால் ஈர்க்கப்பட்டனர். அந்த ராஜ்யம் பத்மநாப சுந்தர தேசம். பின்னர் அவர்கள் அருகிலுள்ள ராஜ்யத்திற்கு சென்றனர். அது பத்மநாப சுந்தர தேச ராஜ்யத்தை போலவே இருந்தது. அந்த ராஜ்யம் மகாகாலவர்ம ராஜ்யம். யாரேனும் குறை கூற விரும்பினால் மகாகாலவர்ம ராஜ்யம் அரண்மனை வாசலில் அமைந்திருக்கும் பிரதிநிதியிடம் நேரடியாக சொல்லலாம். அதை கண்ட மகாதேவ் மற்றும் விஷ்ணுவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. இத்தகைய சமநிலை, இத்தகைய செழிப்பு என்று அவர்கள் வியந்தார்கள். அன்று காலை திரிபுர சுந்தரி, தாமரை செல்வி மற்றும் அவர்களுடைய தோழிகள் அனைவரும் நதிக்கு நீராடச் சென்றனர். மரங்கள் நிழல் கொடுத்தது. சிரிப்புகள் வானில் பறந்தன. நதியின் நீர் அவர்களை பார்த்து சிரித்தது. அந்த நேரமே விதி விஷப்பாம்பாய் வந்து அவர்களுக்கு முன்னால் நின்றது. அதே வேளையில் தொலை தேசத்திலிருந்து வந்த வணிகர் போல வேடமிட்ட இருவர் அந்த நதிக்கு வந்தனர். அவர்களின் ஒருவன் ருத்ரகிரி சாம்ராஜ்யத்தின் இளவரசன் மகாதேவ். இன்னொருவன் அவனுடைய நெருங்கிய நண்பனான விஷ்ணு. பெண்கள் நீராடுவதைக் கண்டு திரும்பிச் செல்ல முயன்றனர். அப்பொழுது மகாதேவின் கண்களில் பட்டது ஒரு விஷப்பாம்பு. அது ஒரு இளமங்கையின் இடது கரத்துக்கு அருகில் இருந்தது. மகாதேவ் பாம்பு என்று கத்த முன்னரே பாம்பு அந்த இளமங்கையின் இடது தோளில் கடித்து விட்டது.
ஒரு கருப்பு ஆடி கார் திரும்பிச் சென்றது. ஆனால் அதன் உள்ளே பிறந்த இருள் இன்னும் திரும்பவில்லை. ஆரவின் கண்களில் எரியும் ஆசை. இது காதலா அல்லது சத்கோண சக்தியை அடைய அவன் போட்ட சதியா? மகாதேவ், விஷ்ணு, திரிபுர சுந்தரி, தாமரை செல்வி மறுபிறவியில் மீண்டும் சந்தித்துள்ளார்கள். இந்த முறை யார் வெல்லப் போவது? விதியா, காதலா? அடுத்த அத்தியாயத்தில் முன்பிறவி கதை திறக்கப் போகின்றன. அரச வம்சங்கள், சாபங்கள் மற்றும் சத்கோணத்தின் உண்மை சக்தி எல்லோருக்கும் தெரிய வரும். இந்த மர்ம பயணத்தை தவறவிடாதீர்கள். இந்த கதை உங்க மனசுக்குள்ள ஒரு நொடி நின்றிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடித்த இடத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதையின் அடுத்த மௌனத்தையும் அடுத்த சந்திப்பையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா எம்பி ஆடியோ நாவல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது கேட்கும் கதை அல்ல, உணரும் அனுபவம். அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆத்யா.